ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா வஉ சிதம்பரனார் துறைமுக பொறுப்பு கழகத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது தூத்துக்குடி துறைமுகத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வேலைக்கான முழு தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இது போன்ற வீடியோ அப்டேட் நீங்கள் உடனே பெற நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/2/2019 ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 26/3/2019 க்ளோசிங் டேட் முடிவடையுது. ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, மொத்தம் 4 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 8 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜர் கிரேட் 1. அடுத்து 2வது போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர். 3வது போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேட் 1. அடுத்து 4வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க். மொத்தம் வந்து 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 8 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜர் கிரேட் 1. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,600 46,500 வரையும் பேர் மந்த் வந்து சேலரி கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து 3 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஓபிசிக்கு 1, யூஆருக்கு வந்து 2 வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எனி டிகிரி படித்திருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அண்ட் டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதாவது முன்னுரிமை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைனாலும் நீங்கள் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். டிகிரி படித்திருந்தால், எனி டிகிரி படித்திருந்தால் விண்ணப்பிக்கலாம். அண்ட் 2வது பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிரேட் 1. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,600 46,500 அதே சேலரி தான். ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்க முடியாது. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லை காஸ்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். ஏன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்னால இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா காஸ்ட் அக்கௌண்ட்டில் ஒர்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்டு 3வது பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேட் 1. இதுக்கு சேலரியும் அதே சேலரி தான். ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து எனி டிகிரி படித்திருந்தால் விண்ணப்பிக்கலாம். டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இருந்தால் வந்து உங்களுக்கு முன்னுரிமை. டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்ற மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து எனி டிகிரி படிச்சிருந்தால் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். டிசேபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ டிகிரியை நீங்கள் வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் சோசியல் ஒர்க்கரு ஸோ இந்த மாதிரியில் வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. மித்தபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனி டிகிரி படித்திருந்தால் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து லோவர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,600 அதிகபட்சம் 59,000 வரையும் பேர் மந்த் சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் 12th படிச்சிருந்தால் போதும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது 2வது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து டிகிரி வந்து ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸாக படிச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து கரஸில் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். ஓகே, நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட் எது படித்திருந்தாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அது இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு முடிச்சிருக்கணும். 3 குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து டைப்பிங் இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸில் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். முடித்தால் மட்டும் இந்த போஸ்ட் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த வேலைவாய்ப்பு பதிவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அடுத்தது இதுக்கான வயது வரம்பு என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாம் பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 31/1/2019 மினிமம் 18 வயசு ஆகிருக்கணும். மினிமம் 18 அதிகபட்சம் 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்தது அதிகபட்சம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. SC STக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு நான் கிரிமினலுக்கு வந்து 3 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு நேஷ்னாலிட்டி அண்டு பர்சனல் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண நினைக்கிறவங்க டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து எப்படி இது வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. இன்டர்வியூ மூலமா செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸாமு. ஸோ எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி தான், ஆனால் வந்து சப்ஜெக்ட் மட்டும் மாறும். ஸோ அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா அதுக்கு விதமான பேட்டர்ன், அதுக்கு உண்டான
சிலபஸ்ஸு அதுக்கு ஒன்று வேறு மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அதே போல் இன்னொரு போஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ரட்டரினா அதுக்கு ஒரு விதமான டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆனால் வந்து எல்லா டெஸ்ட்டும் ஒரே மார்க்கு தான். ஸோ ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, எதுலேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ். தமிழில் வந்து எக்ஸாம் இருக்காது, இங்கிலீஷில் தான் எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷில் தான் எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அடுத்து வந்து அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தாச்சு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துடலாம். ஸோ ஆல் கேண்டிடேட் ஃபார் த எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அடுத்தது ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. ஸோ ஓகேங்களா, ஜென்ரல் மற்றும் ஓபிசிக்கு 500 ரூபா. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அண்ட் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகே, ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அண்ட் அது இல்லாமல் அப்ளை பண்ணுறது என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புரியும். டேரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே போய் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கான ஐடி மட்டும் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணி அடுத்து லாகின் ஆகிக்கோங்க. லாகின் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில் உங்களை காண்டாக்ட் நம்பர், நேம், மெயில் ஐடி இதெல்லாம் பேசி டீட்டெயிலாம் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ அடுத்த இடத்துல என்ன டாக்குமெண்ட்ஸ், டிகிரி குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க் ஷீட் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபைனலாக வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸையும் வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எவ்வளோ வெயிட்டேஜில் இருக்கணும், அதில் சர்டிஃபிகேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ண நினைக்கிறவங்க மறக்காமல் இது வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ மறக்காமல் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ மறக்காமல் உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஓகே ஒன்லி ஃபார் இங்கிலீஷ். மேலும் தகவலுக்கு இந்த பிடிஎஃபை வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ண நினைக்கிறாங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு வேலைவாய்ப்பு பதிவு மூலமாக சந்திக்கலாம். டாடா பாய்.